கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். எந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் பல சத்தியங்களை பகுதி பகுதியாக படித்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கலகம் என்கிற தலைப்பின் கீழாக ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12-17 வசனங்கள், வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 7-9 ஆகிய இவ்வசனங்களின் அடிப்படையில் இந்த வேத பகுதியை நாம் படிக்கப் போகிறோம். பரலோகத்தில் கலகம் செய்ததற்கு முன் லூசிஃபர் மேன்மையான ஒரு தூதன், தேவனுடைய சொந்த குமாரனுக்கு அடுத்த கணத்திற்கு உரிய தூதனாக விளங்கினான். அவன் முகம் சாந்தமாக இருந்தது, தோற்றம் கம்பீரமாக இருந்தது. அவன் முகத்திலிருந்து விசேஷித்து ஒளி வீசியது. ஆனாலும் தேவகுமாரனாகி கிறிஸ்துவோ தேவ தூதர்கள் அனைவரையும் விட பெரியவராக இருந்தார். தூதர்கள் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே அவர் பிதாவோடு இருந்தார். கிறிஸ்துவின் மேல் லூசிஃபருக்கு பொறாமை வந்தது. கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருந்த அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டான். கிறிஸ்துவே தேவனுக்கு சமமான அதிகாரமும் வல்லமையும் படைத்தவர் என்று தூதர்கள் ஏற்றிருந்தார்கள். பரலோகத்தில் தூதர்களுக்கு தன்னையே மிகவும் பிடித்திருந்ததாக லூசிஃபர் நினைத்து கொண்டான். தேவன் அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்திருந்தார். அதற்காக அவன் நன்றி உள்ளவனாக இருக்கவில்லை. தேவனுடைய இடத்திற்கு தன்னை உயர்த்த அவன் விரும்பினான். தனது மேன்மையான நிலையால் மிதப்படைந்தான். சிருஷ்டிகரின் அருகில் அவன் இருந்தான். தன் கட்டளைகளுக்கு விரைவாகவும் சந்தோஷமாகவும் தூதர்கள் கீழ்ப்படிந்ததை நினைத்து பார்த்தான். அவன் வஸ்திரங்கள் ஒளியாகவும் அழகாகவும் இருக்கவில்லையா? அவனை விட கிறிஸ்துவுக்கு ஏன் அவ்வளவு கனம் செலுத்தப்பட வேண்டும்? சற்று நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதிருப்தியால் இயேசுவின் மேல் பொறாமையில் நிறைந்து பிதாவின் சமூகத்தை விட்டு விலகினான். தனது மெய்யான நோக்கங்களை மறைத்து கொண்டு தூதர்களை தன்னிடம் கூட்டினான். தேவன் தன்னை புறக்கணித்து இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டதாக அவன் கூறினான். தூதர்கள் அனுபவித்து வந்த இனிய சுதந்திரம் எல்லாம் பறிக்கப்பட்டதாக சொன்னான். இவ்வாறு தனது உரிமைகளும் அவர்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுவதை இனிமேல நாம் பொறுப்பதில்லை என்றும், இனி ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு முன் பணிவதில்லை என்றும் உறுதிப்படுத்தவே தான் அவர்களை அழைத்ததாக சொன்னான். தன்னை பின்பற்றி தன் சத்தத்திற்கு செவி கொடுக்க அர்ப்பணிப்போருக்கு தானே தலைவனாக இருக்கவும் விரும்புவதாகவும் அவன் சொன்னான். லூசிஃபரின் கலகத்திற்கு காரணம் கிறிஸ்துவின் மீது அவன் பட்ட பொறாமை. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யாருக்கு யார் விரோதமாய் செயல்படுகிறோம் என்கிற சிந்தையை நாங்கள் புரிந்து, தேவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து விடாதபடிக்கு இனி எங்களை காத்துக்கொள்ளும். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.